சந்தோஷமாம்மா? சந்தோஷமா. மாநகராட்சி ஆளுங்க வந்து எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் தவறாக வந்து விழா போடாதீங்க. பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து நிலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும். கோவையில குப்பையில கிடந்த 6 பவுன் தங்க நகைகளை பத்திரமா மீட்டு உரிமையாளர்கிட்ட ஒப்படைச்ச துப்புரவு பணியாளர்களுக்கு பாராட்டுகள் குவிஞ்சிட்டு வருது. நகைகளை மீட்டு கொடுத்த தூய்மை பணியாளர்களை நேர்ல அழைச்சு நகைக்கடை உரிமையாளர் பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காரு. பாராட்டுகள் மட்டும் இல்லாம அவங்களுக்கு பரிசுகளையும் வழங்கி இருந்திருக்காரு. கோவை மாநகருக்குட்பட்ட கோவை புதூர் பகுதியை சேர்ந்தவங்க சிவகாமி. இவங்க தன்னுடைய மருந்து பையில தவறுதலா 6 பவுன் தங்க நகையை வச்சிருந்திருக்காங்க. வீட்டுல இருந்த மருமகள் வீட்டை சுத்தம் செய்யும் போது மருந்து பைய அப்படியே குப்பையில போட்டதா கூறப்படுது. இந்த நிலையில தான் அந்த மருந்து பையில நகை இருக்கிறத தெரிஞ்சு அவங்க அதை தேட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் 3 பேர் சேர்ந்து டன் கணக்குல இருக்கக்கூடிய குப்பைகள்ல இருந்து இந்த நகை பைய மீட்டிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் மீட்டு கொடுத்ததா சொல்லப்படுது. அந்த வகையில தூய்மை பணியாளர்களான ராணி, சத்யா, சாவித்ரி ஆகியோருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணமா இருக்கு. இந்த 3 தூய்மை பணியாளர்கள் ஒன்று சேர்ந்து குப்பையில கிடந்த நகைகளை மீட்டு கொடுத்திருந்திருக்காங்க. RS புரத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் நகைக்கடை உரிமையாளர் துப்புரவு பணியாளர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சு பரிசுகளையும் வழங்கியிருந்திருக்காரு. மக்கும் குப்பை, மக்காத குப்பைகளை பிரிச்சு போடும்போது இந்த மாதிரி பொருட்கள் காணாம போனா எளிதா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு தூய்மை பணியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தூய்மை பணியாளர்களுடைய இந்த நேர்மையான செயலுக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வராங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சந்தோஷமாம்மா? சந்தோஷம். அழகாதீங்கம்மா. மாநகராட்சி ஆளுங்க வந்து எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் தவறாக வந்து விழா போடாதீங்க. சரிங்களா? நாங்கள் தேடி கண்டுபிடிச்சோம். இல்லைம்மா, ஒன்றும் பிரச்சனை. சந்தோஷம் தானே? சார் இங்கே வாங்க. அது பின்னாடி இங்க வாங்க வாங்க ஒரு நிமிஷம். இது இல்லை சரியா? நீங்க என்னோட நம்பர் இருக்கு உங்ககிட்ட. நம்பர் நோட் பண்ணிங்கன்னா எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க. நீங்க இந்த 4 வீட்டுக்காரங்க சேர்ந்து ஒரு CCTV வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரியா? நான் சொன்னேன் தேடி எப்படியும் பிடிச்சி கொடுத்துருவேன். எனக்கு தெரியும். இதெல்லாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதனால் தயவுசெய்து போலீஸில் ஒன்றும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலீங்க. அப்படி கொடுத்துருந்தாலும் நீங்கள் வாபஸ் வாங்கிக்கணும். கண்டிப்பாக கிடச்சிருச்சு இதுன்னு சொல்லி இது பண்ணிக்கோங்க. ஏன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க. ஏமா அழகுறீங்க? கஷ்டப்படுறதுல எங்கேயும் போகாது. ஏமா அழகுறீங்க? ஏன் அழகுறீங்க? கிடச்சிருச்சு இல்லை? நீங்கள் இத்தனை நேரம் உங்கள் மருமக பிள்ளைங்க திருப்பி வந்துருப்பீங்க. நான் வச்சது நீ தூக்கி குப்பையில் போட்டியா இல்லையா?